வணக்கம். நான் உங்கள் அன்பு தோழி. இன்றைக்கி என்னுடைய சேனலில் சிறுதொழில்கள் பற்றி சொல்லலான் இருக்கேன். நிறையா லேடிஸ் வீட்டில் இருக்கோம். என்ன தொழில் செய்கிறது, எப்படி சம்பாதிக்கிறது அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலேயே ஓடிட்டுருக்கோம். யூடியூப்பில் பார்த்து இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஓடி நம்ம அதில் தொழாவ ஆரம்பிக்கிறோம். ஒரு சிலருக்கு அதில் பார்த்து தொழில் செட் ஆயிரும். ஒரு சிலர் அவதிப்பட்டுருவாங்க, கை காசு போட்டு நட்டப்பட்டுருவாங்க. நம்ம பெரிய அளவுக்கு பணம் போடாமல் சிறிய முதலீடில் நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத மட்டும் நாம் தொழாவி கண்டுபிடிச்சி நம்ம செய்யணும். உங்களுக்கு நான் ஒவ்வொரு வீடியோவிலையும் மொத்தம் ஒரு 40 வகையான சிறு தொழில் உங்களுக்கு நான் சொல்லலான் இருக்கேன். ஒவ்வொருத்தருக்கும் அது எந்த தொழில் செஞ்சால் கரெக்டாக இருக்கும், செய்ய நம்மளால் முடியும் அப்படின்னு உங்களுக்கு தோணுதோ அதையை நீங்கள் செலக்ட் பண்ணி செஞ்சுக்கோங்க. முதல்ல பார்த்திங்கன்னா, தொழிலுக்கு நம்மளுக்கு ஒரு விளம்பரம் தேவை. அதை நம்ம பெரிய அளவுக்கு விளம்பரம் செய்ய முடியாது. சிறிய அளவுக்கு நம்ம என்ன தொழில் இப்போ நம்ம முடிவெடுக்கிறோமோ அது பல பேருக்கு தெரியப்படுத்தணும். அதுக்கு நம்ம ஒரு அட்டையில் எழுதி இந்த மாதிரி சோப்பு தூள் தயாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நமக்கு அந்த ஒரு சோப்பு தூளுக்கு ஒரு கம்பெனி நேம் வச்சு அந்த நேமை அட்டையில் எழுதி ஃபோன் நம்பர் போட்டு நீங்கள் அங்கங்கே கட்டி விடலாம். அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு விசிட்டிங் கார்டு சைஸுக்கு ஒரு பேப்பர், லோ பட்ஜெட்டில் ஒரு பேப்பர் மாதிரி நோட்டீஸ் அடித்து சின்னதாக விசிட்டிங் கார்டு சைஸ் மட்டும்தான். அதையும் நம்ம பார்க்குற வீட்டையெல்லாம் கொடுக்கலாம். அது கொஞ்சம் ஃபோன் நம்பர் போட்டு நீங்கள் கொடுக்கும்போது அது கொஞ்சம் விளம்பரமாகும். இந்த மாதிரி சின்ன சின்ன பட்ஜெட்டில் வாட்ஸ்அப்பில் போடலாம், ஸ்டேட்டஸில் வைக்கலாம். அப்படி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக அது நிறைய பேர்த்த போய் சேரும். அப்போ உங்களுக்கு அது தொழிலுக்கு அது கஸ்டமரை தக்க வச்சுக்க முடியும். நீங்கள் செய்கிற தொழிலும் தரமானதாக நம்ம இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம அந்த பொருள் மேலே ஒட்டுற சீட்டு நல்லா பார்க்குறக்கு லுக்காக இருக்கிற மாதிரி இருக்கணும். பார்த்ததையுமே மக்களை கவர்ற மாதிரி ஒரு போஸ்டர் இருக்கணும். அதில் தயாரிப்பும் தரமாக இருக்கணும். அதனால் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு முதல் தொழில் என்ன செய்யலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். மொத்தத்தில் என்ன தொழில் 10 வகையான தொழில் என்ன அப்படிங்கிறத ஒரு வீடியோவில் சொல்லிடுறேன். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஒவ்வொரு தொழிலும் எப்படி செய்யணும், என்ன பொருள் வாங்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் கொடுங்க, பெல் பட்டனை அமுத்தி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களை சேரும்.